உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் காய்கறி வெட்டிட்டு இருக்கீங்க? மணி என்னாச்சுல? சீக்கிரம் ஆகட்டும். ஆடு வெட்டிட்டு இருக்கீங்க, வேகமா முடிங்க. இப்ப முடிஞ்சிரும். பாத்தமோ சொல்லு. சமையல் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த போயிட்டு இருக்குல்ல. ஸ்வீட் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லு. என்னன்னாச்சு வந்தவங்களை கவனிக்கிறத விட்டுவிட்டு கல்யாண வீட்டுக்காரங்களை கேட்டுட்டு இருக்கீங்க? கேட்க கூடாதா? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? அதை கேட்கலாம்ட்டு தான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சமூகம். தேங்காய் தான் நிறைய இருக்கு, அதை உடைக்கணும். பொம்பளை கை ஓஞ்சி இருக்கு, ஆம்பளைங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்க. அதனால தேங்காய் கொஞ்சம் உடைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். சந்தோஷமா செய்தேன், கொடுங்க. இதோ இருக்கு முடியா? ஆமா. கத்தி எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு பாரு சமூகம். இது போதுமா? அவ்வளவுதான் சமூகம். மெதுவா மெதுவா பாத்து. இதோ 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். ஏய் காய்கெல்லாம் பார்த்து சின்ன சின்ன வெட்டுப்பா. சமையல் ஐயா என்னலே நைட்டு சாப்பாடுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. வேலை முடிஞ்சா இல்லையா? இந்தா முடிய போகுதுங்க முதலாளி. தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இருக்காங்க, அது முடிஞ்சதுன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது. நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க முதலாளி. இந்த டேஸ்ட் எல்லாம் நீயே பாத்துக்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சரிங்க முதலாளி. உன் சமையல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதே. என்ன சீக்கிரம் வேலையை முடி, அது எனக்கு போதும். ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம் சீக்கிரமா வேலையை பாருங்க. இல்ல சமையல முதலாளி இந்த கல்யாணம்னா 1000 நடக்கும். எதிர்பார்த்தது நடக்கும், எதிர்பார்க்காதது நடக்கும் இல்லையா? இன்னும் சொல்ல போனா எவனும் யூகிக்காதது கூட நடக்கும். எவன் என்னவனா எதிர்பார்க்கட்டும், ஆனா எப்பவுமே கடைசியில எது நான் எதிர்பார்த்தது மட்டும்தான் நடக்கும். புரியுதா? எதிர்பார்த்தது நடக்குதோ எதிர்பார்க்காதது நடக்குதோ, அது எதுவா இருந்தாலும் அது நான் நடத்தி வைக்கிறதா தான் அர்த்தம். அங்கிட்டு என்ன வேணா நடந்துட்டு போட்டோம், ஆனா உன்னுடைய சமையல் வழக்கம் போல எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும், ஏ கிளாஸா இருக்கணும். என்ன தலையாட்டு வேலையை பாரு. எப்ப பந்தி போடலான்னு மட்டும் ஆளுகிட்ட சொல்லி அனுப்பி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். என்ன சொல்லுது அவ? ஏதோ இக்கு வச்சு பேசுதாரு. அவரு நினைச்சதுதான் கடைசியில நடக்கும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ உள்குத்து வச்சு பேசுறாவுல, ஏதோ திட்ட வச்சிருக்காவளோ? முருகா, எது நடந்தாலும் நல்லபடியா நடக்கணும்பா. நாளைக்கு பரணி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்கதானா? சேட்டா ஏடா அப்படியே நோக்காம பட்டோம். ஏய், என்ன ஆடி அசைஞ்சு போயிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போங்க, சீக்கிரம் கட்டுங்க. இப்பதான் பொறுமையா ஊர்வலம் போதாவுங்க. தாத்தா இங்க கூட்டமே இல்ல. அவன் கிட்டுனான சேஷம் இவடையே கழுத்தறுத்து போட்டுடலாம். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. மோனே சேட்டா ஐயா சொல்லுங்க. சண்முகம் தெரியுமா? சண்முகமா? சார் எந்த ஊரு? கேரளம். ஓ கேரளாவா? சரி சரி. திருச்செந்தூர்ல வந்து சம்பவம்னா இங்க 10 பேர்ல 5 பேருக்கு அத்தனை பேரு. நீங்க எந்த சம்பவத்தை கேக்குறீங்க? மளிகை கடை சம்பவம் வேணுமா, இல்ல செருப்பு கடை சம்பவம் வேணுமா, இல்ல சைக்கிள் கடை சம்பவம் வேணுமா? எந்த சம்பவம் வேணா? அது தெரியல, ஆனா சூடா. ஒரு நிமிஷம், வீட்டுல இருந்து கூப்பிட்டாவ.
ஏ சொல்லா. அண்ணே இங்க எதுவும் சரியில்லைண்ணே. ஏன் என்னாச்சு? ஆமாண்ணே, வெளியில இருக்கிற போலீஸ்காரங்க 2 பேரும் பிராந்தி குடிக்கிறாங்கண்ணே. இல்லை குடிச்சு விட்டு ஏதாச்சும் பிரச்சனை கிச்சனை பண்றானுங்களா? இல்லைண்ணே. அது வெளியில கொசு கடியில இருக்கானுங்களா? அந்த கடி தெரியாம இருக்க குடிக்கானுன்னு நினைக்கேன். வரலாம் அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா உடனே போன நீங்க வீட்டுக்குள்ள கதவு சாத்திட்டுல இருக்கீங்க. ம் ஆமாண்ணே. அப்புறம் என்னலா? அங்க பாரு, சவுந்தர பாண்டி வரான். அவ கண்ணில் நம்ம பற்றக்கூடாது. வாங்க போயிடலாம். வாங்க. இங்க பாருங்க, நைட்டு பூரா மண்டபத்தில் ஏதாச்சும் வேலையா தான் இருப்பேன். இந்நேரமா இருந்தாலும் போன் அடிங்க. சரிண்ணே. ஐயா கேரளாக்காரவுல நானும் ஜம்மு வந்தான்னு சொல்லான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாவ. சரி, என்ன எதுக்கு கேரளால இருந்து தேடி வருவாவ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தாயே, என் மூத்த மகனை தான் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன். இனிமேல் துரையாவது நல்லபடியா இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு புள்ளக்குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். அம்மா தாயே, வாசு ஆசைப்பட்ட மாதிரி என் குழந்தைய வளர்த்து ஆளாக்குறதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ஆதி, நாங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கோம். நீயும் ஸ்வேதாவும் போய் கோயில சுத்திட்டு வாங்கப்பா. சரிம்மா. சரி வாங்க. அம்மா, நான் உனக்கு வைக்க சாரிம்மா, தெரியாம கைப்பற்றுச்சு. பரவாயில்ல தமிழ், நாம வேற வாங்கிக்கலாம். பாரதி, நீயும் தமிழும் போய் கோயில சுத்திட்டு வாங்க. மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரிங்க அத்தை. வா. மாமா, என்னாச்சு? இல்ல, யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரியே இருந்தது, அதான். மாமா, மாமா மாமான்னு கூப்பிடுற நானே இங்க இருக்கேன். உங்களை வேற யாரு கூப்பிட போறா? வாங்க மாமா.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு அதெல்லாம்? அதான் ஆதிமாப்ல தான் நம்பிக்கைன்னு சொல்லிட்டாரே. அவன் சின்ன பையன் அறிவு, அவனுக்கு என்ன தெரியும் சொல்லு. அவன் ஏதோ சொல்றான்னு நாமளும் அப்படியே முடிவெடுக்க முடியாதுல்ல. அக்கா, நீங்க சொல்றதா சரிக்கா. எதுக்கு திருப்தி இல்லாம ஒரு விஷயத்த பண்ணணும்? வாங்க நாம போய் பூ போட்டு பாத்துடலாம். வாங்க வாங்க. அம்மா, ஜாதகத்தை குடுமா. ஐயா, இந்த ஜாதகத்தை கணிச்சு பார்த்து சொல்லுங்க ஐயா. மாங்கல்ய பலன் எப்படி இருக்கும்? இவளை கட்டிக்க போறவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சாமி, சொல்லுங்கம்மா. ஒரு காரியத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ள ஒரே குழப்பமாவே இருக்கு. இதுக்கு அம்மன் தான் ஒரு முடிவு சொல்லணும். அதுக்கு என்னம்மா, அம்பாள் கிட்ட பூ போட்டு பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க சாமி. வரேன். இந்த 2 பூவுல ஒண்ணு நினைச்சுக்குங்கம்மா. அம்பாளை நினைச்சு நன்னா வேண்டிக்குங்க. இதை யார் எடுக்க போறா? சாமி, நான் எடுக்கிறேன். இல்லம்மா, குழந்தை தெய்வ அம்சம்னு சொல்லுவா. குழந்தை தான் எடுக்கணும். பாப்பா, கொஞ்சம் இங்க வாமா. நான் போயிட்டு வந்துடுறேன். இது ஹாஸ்பிட்டல்ல பார்த்த குழந்தையாச்சு, எப்படி இங்க? வாமா. என்ன சாமி? ஏன் சாமி என்ன கூப்பிட்டீங்க? குழந்தை, இந்த அம்மா நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு பொட்டலத்தை எடுத்து கூட எனக்கு. அம்மா. அக்கா, அக்கா, இந்தாங்க. சாமி, என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே சிகப்பு பூ வந்திருக்கு சாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்பாளே இந்த பாப்பா ரூபத்துல வந்து உத்தரவு கொடுத்துட்டா. நீங்க நினைச்ச காரியம் உங்க மனம் போல நல்லபடியா நடக்கும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், எந்திரி எந்திரிடி. அறிவில்ல உனக்கு? வீட்ல ஆள் இல்லனா ஓ இஷ்டத்துக்கு நடந்துக்குவியா? ஜெயா, என்னாச்சு ஜெயா? எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க நீ? நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசலங்க, அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏண்டி, உங்க வீட்ல எல்லாம் உனக்கு ஒண்ணுமே சொல்லி தரலையா? அவ்வளவு பெரிய மனுஷன் கூட சரிக்கு சமமா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இதுல சிரிப்பு சத்தம் வேற. வாசல்ல நான் நுழையும் போதே கேக்குது. சச்சே, என்னடி இதெல்லாம்? அத்தை, இதுல என்ன அத்தை தப்பு? ஓ, என்ன தப்பு? செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வி வேற கேக்குறியா? உன்னை இந்த வீட்ல வச்சிருக்கேன் பாரு, அதே தப்பு.
காவியா, சுபா, ஹேமா யாராவது இப்படி மாமனார் பக்கத்துல உட்காந்து நீ பாத்திருக்கியா? மட்டு மரியாதை ஏதாவது தெரியுதா உனக்கு? ஏன் ஜெயா, என்ன ஜெயா, படிச்சவதானே நீ? இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இத பாருங்க, நீங்க சும்மா இருங்க சொல்லிட்டேன். நீங்க குடுக்கற இடம் தான் இப்படி வந்து நிக்குது. நாங்கெல்லாம் எங்க மாமனார் முன்னாடி நிக்க கூட மாட்டோம். இவ என்னடானா இப்படி சரிக்கு சமமா வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே சிரிப்பு வேற. என்னடி பழக்கம் அது? அத்தை, என்ன நீங்க சும்மா இருடி கொஞ்ச நேரம். அக்கா நீ சும்மா இருக்கா? நான் சொல்றத கேளேந்திரா. டேய் கௌதம். டேய் கௌதம். அத்தை, ச்சே, காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்ல ஏதாவது நிம்மதியா நடந்தா பரவாயில்ல. ஏய், முதல்ல நீ போ. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. ஏய், உன்னை போன்னு சொன்ன நானு. வாடி. ஏய் அக்கா நீ விடுக்கா என்ன? ஜெயா, என்ன பேசுற? நான் தான் ஜெயா அவளை சும்மா உட்கார இருங்க. சொன்னேன். இவெல்லாம் மரியாதை தெரியாதவ. அக்கா நீ இருக்கா? அத்தை, எனக்கு மரியாதை எல்லாம் நல்லா தெரியும். நான் எந்த தப்புமே பண்ணல. மாமா தான் மாமா மாமான்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துரும். போ முதல்ல. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் அத்தை. இந்திரா வா, இந்திரா வா வா. அக்கா சொல்றத கேளு, நீ வா வா. விடுக்கா வா. அத்தை பாத்தீங்களா அத்தை? நீங்க அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் எவ்வளவு திமிரா நடந்துக்கிறான்னு. ஏமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏமா நீ பாட்டுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்க? ஐயோ மாமா. ஏன் ஜெயா, அவ உட்காந்தா என்ன தப்பு? என்னவோ படிக்காதவ மாதிரி பேசிட்டு இருக்க. அவள நான் தான் ஜெயா. இருங்க, எல்லாம் நீங்க குடுக்கற இடம். அவ இந்த வீட்டு மருமகளே இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஓவரா குடுக்கற இடத்துலதான் அவ இப்படி ஆடிட்டு இருக்கா. இருங்க, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடடா, இப்பதான் நினைச்சோம் செல்லக்கிளி கால் பண்ணுதே. ஹேமா. ஹலோ, ஏங்க நீங்க பெரிய ஆளுதாங்க. ஓ, இத சொல்றதுக்கு தான் கால் பண்ணியா? அது இல்லங்க, அது எனக்கே தெரியும். ஆனா ரிமோட்ல குண்டு வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதானே பாக்குறேன். என்னடி சொல்ற? பின்ன நீங்க ஜெயா அத்தைய 10 வச்சு அனுப்பிட்டீங்க போல இருக்கு. இங்க வந்து வெடிச்சது பாருங்க. அப்பப்பப்பப்பப்பா, எல்லாரும் கதி கலங்கி போயிட்டாங்கங்க. ஓ, அக்கா அதுக்குள்ள அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க, என்ன சொல்லி அனுப்புனீங்கன்னு தெரியல, ஆனா செம சூடு. உள்ள வந்தாங்களா? வந்த நேரம் இந்திரா மாமா கிட்ட உக்காந்து சரிசமமா அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தா பாருங்க. சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க. யாரு? இந்திராவையா? ஆமாங்க, செம்மைய பத்தி விட்டாங்க. மட்டு மரியாதை தெரியாதா? அது இதுன்னு அத்தை சாம ரைடு விட்டுட்டாங்க. ஆமா, அதெல்லாம் கேட்டுட்டு அவ சும்மா இருந்தாளா? அவ சும்மா இருந்தாலும் அவளோட கேர்டேக்கர், அதான் எங்க மாமா ராமச்சந்திரன், அவர் சும்மா இருந்திருக்க மாட்டாரே. ஐயோ, அதையும் கேக்குறீங்க? ஆனா ஜெயா அத்தை கோவத்துக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியல. பிசு பிசுன்னு போயிடுச்சு. ஆமா, நீங்க அப்படி என்ன இன்ஜெக்ஷன் போட்டு விட்டீங்க? அதுவா, இங்க ஒரு பரதேசி சுத்திட்டு இருந்தான். 5 10 பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அதான் மொத்தமா ஒரு 10,000 கொடுத்து அக்கா கிட்ட இந்திராவை பத்தி தீய சக்தி அது இதுன்னு சொல்ல வச்சேன். ஐயோ, ஏங்க ஒரு பிச்சைக்கார சொன்னதையா ஜெயத்தை நம்பினாங்க? ஆமா, என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தது நான்ல. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஆயுசு முழுக்க ஸ்டூடெண்டா இருக்க போறேன். அதான் என்னால முடியும். இந்த காவியாவும் இந்திராவும் ஏதோ கோயிலுக்கு போறத வேற பேசிட்டு இருந்தாங்க.
தெரியும்டி, அதுவும் நான் போட்ட ஸ்கெட்ச் தான். இப்போ அவளை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. காலையில நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான். இந்திரா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நான் தான் காவியாவை கூட்டிட்டு வர சொன்னேன். என்னது? நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஏய், ஷாக்கு கொரடி, அது சும்மா இல்ல. அவ கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன். அந்த கண்குள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நீயும் கண்டிப்பா இங்க வரணும். கால்லையா? என்னங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கொஞ்சம் முதல்ல புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஏய், அப்படியெல்லாம் சொல்லிட்டா உனக்கு கிக்கு போயிடும். ஆமா, உன்கிட்ட இருக்கிறது நல்ல மொபைல் தானே? அதுல கிளாரிட்டி கரெக்டா இருக்குமா? ஐயோ, அதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் தாங்க. ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு மெயின் பிக்சரை ஷூட் பண்ண மொபைல் வேணும். இந்திரா கிட்ட நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறத நீ வீடியோ எடுக்கணும். அதுக்கு தான் கேக்குறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மஞ்சு சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அன்பரசி எங்க போறா? அதுவும் யாரை ஜெயிக்கணும்னு சொல்றோமோ அந்த அனன்யா கூட போறா. ஐயோ சார், அன்பரசி அனன்யா கூட போனதை கேக்குறாரே. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. மஞ்சு என்ன? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்க. அது வந்து சார், அனன்யா அன்பரசி கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கா சார். என்ன மஞ்சு இப்படி சொல்ற? அனன்யாவை பத்தி உனக்கு தெரியும் தானே? ஐயோ, லாஸ்ட் மினிட்ல அன்பரசியை ஓட விடாம ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? நீயும் கூட போயிருக்கலாம்ல. அதுதான் சார் நானும் சொன்னேன். அன்பரசி தான் வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா சார். அப்படி தனியா அழைச்சுக்கிட்டு போய் என்னதான் பேசுறான்னு பாக்குறேன். சரி மஞ்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க சார். என்னடி இதெல்லாம்? என்ன பார்த்து நீ பயப்படுவேன்னு தெரியும், அதுக்குன்னு இப்படியா? இந்த கண்ணாடி தூளை என் ஷூக்குள்ள கொட்டுவ, நான் அதை போட்டு ஓடணுமா? நீ முட்டாளுன்னு தெரியும், அதுக்குன்னு இவ்ளோ அடி முட்டாளாவா இருப்ப? ஏய், சி, சும்மா கத்தாத. நடக்கிறது ஸ்டேட் லெவல் அத்லெட் மீட். இதுல வின் பண்ணா நெக்ஸ்ட் நேஷனல் தான். இதுல போய் இந்த ஷூவை போட்டுக்கிட்டு நான் ட்ராக்ல வர முடியுமா? என் கால்ல சின்னதா பிளட்ட பார்த்தாலே என்ன ஓட விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஷூவை கழட்டி உள்ள இத பார்த்து அதை வச்சது நீதானு தெரிஞ்சா அவ்வளவுதான். உன்னை லைஃப் டைம்க்கு அவங்க பேன் பண்ணிடுவாங்க. பைத்தியம் மாதிரி ஏதாவது யோசிச்சு உன் தலையில நீயே மண்ணை வரி போட்டுக்காம போய் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. நான் விட்டு கொடுத்தா மட்டும் நீ ஜெயிச்சிட முடியுமா? உன் கூட ஓடுற மத்தவங்களையும் ஜெயிக்கணும். நான் மட்டும் தான் உன்னை விட்டு தரேன்னு சொல்லிருக்கேன். மத்தவங்கள நீ தான் ஜெயிக்கணும். அன்பரசி, அன்பரசி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் சார், அனன்யா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அங்க டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போறாங்க, நீ என்னடானா இங்க வந்து இவ கூட பேசிக்கிட்டு இருக்க?
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தம்பி, இவனுக்கு மரியாதை தெரியாதவனுக்கு இவங்க கிட்ட வாயை கொடுத்து உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க. வாங்க போலாம். இல்ல இருங்க, மரியாதையை இந்த பணத்தை வாங்கிட்டு இவர் கணக்க முடிச்சு விடு. முடியாதுன்னு என்ன பண்ணுவ? என்ன ஓவரா பில்டப் காட்டுற? ஏய், என்ன பாக்குற? பொழைச்சிருவேன். சார், அந்த பணத்தை கொடுங்க. ஏய், இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதுக்கு நியாயமா என்ன வட்டியோ அதை வாங்கிக்க, இல்ல கொன்றுவேன். நீங்க வாங்க போலாம். சரிங்க தம்பி. அவன் என்கிட்ட வட்டி கேட்டது கூட பெருசா தெரியல. ஆனா நீங்க என்ன மாமான்னு கூப்பிட்டீங்களே தம்பி, எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சு தம்பி. சரி, வாங்க போலாம். எம்எல்ஏ கை வச்சிட்டல, திருவிழா முடியறதுக்குள்ள உனக்கு தேர்கட்ட ஏற்பாடு பண்றான்டா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க இந்த பக்கம்? இல்ல தம்பி, நீங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க எங்கேயோ வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க. சரி, அப்புறம் வந்து பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நீங்களே வந்துட்டீங்க. என்ன பார்க்க வந்தீங்களா? என்னங்க, எதனா விஷயமா? ஆமாங்க சார், விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இந்த திருவிழால நீங்க பாடுறதா சொன்னாங்க. அவசியம் நீங்க வரணும் தம்பி. அதுக்கு தான் உங்களை பார்த்து இன்விடேஷன் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். இங்கிலீஷ் பேசாதன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம். இந்த கிழவி மானத்தை வாங்குது.
அப்படிங்களா? சரிங்க, கண்டிப்பா வரேன். சரி, நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? அது சரி, இவளுக்கு எப்படி தெரியும்? அது வந்து அது தம்பி, முருகன் கோவில்ல முருகன் பாட்டு பாடின மாதிரி அம்மன் கோவில்ல அம்மன் பாட்டு தான். அதான் பாடணும். ஓ, சோ என்ன பாட போறீங்கன்னு டிசைட் பண்ணல. பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சுன்னா 2 லைன் ஆமால, அதான் உங்க பாட்டியே சொல்லிட்டாங்களே, ஒரு 2 லைன் பாடுங்க. என்னங்க தயங்குறீங்க? ஸ்டேஜில் தான் பாடுவீங்களா? இல்ல தம்பி, அதுக்குன்னு சில சம்பிரதாயம் முறை இதெல்லாம் இருக்கு. அதான் அவ அந்த மாதிரி பழகிட்டா. ஆமா சார், ஆமா. சரி, ஓகேங்க, நான் கச்சேரியிலே கேட்டுக்கிறேன். அப்பாடா, தப்பிச்சிட்டேன். இன்னொரு விஷயம். ஐயோ, விட மாட்டான் போல இருக்கே. சரிங்க, உங்களோட குரு யாரு? நீங்க முறையா யார்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்டீங்க? குரலே அவளோடது இல்ல, இதுல குரு ஒண்ணுதான் அவளுக்கு குறைச்சல். குரு குரு தானே அது. இது இளையராஜா, ஏஆர் ரகுமான். பாட்டி, அவங்க மியூசிக்கல் எல்லாம் பாடணும்னு ஆசை சார். அத சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் பாட்டி ஏதோ வளர்றாங்க. இல்ல தம்பி, ரகுமான் அறிமுகப்படுத்தினாருன்னா அப்போ அவர் தானே குருநாதர்னு சொல்லணும். அதத்தான் சொல்ல வந்த. பாட்டி, சரி சார், அப்ப நாங்க வரோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சும்மா மிரட்டிட்டா 6 மணிக்கு நான் அவரை பாத்துருவேனா? என்ன நினைச்சிட்டு இருக்காரு என்ன பத்தி? நாளை காலையில 6 மணிக்குள்ள என்னை ஏத்துக்கலனா நீ என்ன பார்க்கவே முடியாது. யமுனா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் யமுனா. என்னை ஏத்துக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அக்கா, கார்த்திக் சார் எங்கக்கா? அவரை கோச்சிட்டு போயிட்டாரு போல. இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காலையிலேயே நானும் கார்த்திக் சாரை கவனிச்சேன். பாவம், கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தாரு. ஆனா நீங்க வரல. ரொம்ப வருத்தத்தோட பேசிட்டு போனாரு. போகட்டும், விடுங்க வெற்றி. நடக்காத ஒன்ன பிடிவாதத்தால நடத்தி காட்டணும்னு நினைச்சா எப்படி முடியும்? ஹே துர்கா, நீ மெசேஜ் தர. தம்பி, இது ஒருத்தனை எப்படி எல்லாம் யோசிக்க வைக்கிறது பாத்தியா? வயசான காலத்துல இப்படியா பண்ணிக்குவான்? என்னண்ணே, என்ன ஆச்சு? ஏன் இப்படி காலையிலே புலம்பிட்டு வந்து நிக்கிறீங்க? ஆமாப்பா, ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பஸ்ல பாஞ்சிட்டான்பா. அத பார்த்ததுல இருந்து எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குதுப்பா. அண்ணே, என்னண்ணே சொல்றீங்க? யார் இப்படி ஒரு முடிவு எடுத்தது? யாருன்னு தெரியலப்பா.
பார்க்கறதுக்கு நேற்று உங்க கடையில் வேலை பார்த்த ஆள் மாதிரி தெரிஞ்சது. வேஷ்டி கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய பட்டையை போட்டுக்கிட்டு வயசு ஒரு 50 வயசு இருக்கும்பா. நாளை காலையில 6 மணிக்குள்ள என்னை ஏத்துக்கலனா நீ என்னை பார்க்கவே முடியாது. என்னப்பா குடும்பம் இது? கார்த்திக் சாரா இருக்குமோ? என்னடி சொல்ற? கார்த்திக் சீக்கிரம் வா. எவனா இருங்க. வாங்க. சொல்லுங்க மேடம். இந்த கார்த்திக்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. இது என்ன பேர்ல பண்ணிருக்காங்க? மேடம் வெற்றி இப்ப என்ன பண்றது? எவனா ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னு கூட்டிட்டு வந்தாங்க. கொஞ்சம் வயசானவங்க. பஸ்ல சூசைட் பண்ணிக்கிட்ட கேஸ் தானே? ஆமாம்மா அவருதான். சாரி சார், அவங்க ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற வெற்றிக்கும் சக்திக்கும் பூஜா வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுங்கிற பொறாமை. தான் காதலிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் கட்சிக்காரர் ஏன் சார் கொலை பண்ணணும்? காரணம் இருக்கு யுவர் ஆனர். இவங்களுக்கு முதல்ல இருந்தே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஆனா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம். அதனாலதான் கொலை பண்ணிருக்காங்க. சார் நான் ஏன் சார் ரோகித்தை கொலை பண்ணணும்? ஆதாரமே இல்லாம இவங்க வேணும்னே போய் சொல்றாங்க சார். யுவர் ஒருவேளை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்ற மாதிரி கொலை நடந்திருந்தா இறந்து போன ரோஹித்தோட உடல் எங்க? அதுவும் கிடைக்கலையே. ரோஹித் யாருக்கும் பயந்து ஓடி போயிருக்கார், அவ்வளவுதான். அதை வச்சு இவங்க 2 பேரும் பொய்யா ஒரு ஆதாரம் கூட இல்லாம இந்த கேஸ போட்டிருக்காங்க. ஆதாரம் எல்லாமே காலையிலே சப்மிட் பண்ணியாச்சு யுவர் ஆனர். ஆதாரமா? அதுல ஒரு வீடியோ இருக்கு, பாருங்க யுவர் ஆனர். என்னமா இது? சார் எனக்கே தெரியல சார், ஏதோ பொய்யான வீடியோ தான் நினைக்கிறேன். இதெல்லாம் முதல்லயே சொல்றது இல்லையா? இதுக்கு தான் உன்னை வெளியிலேயே வச்சு கேட்டேன். சார் ஏதாவது பண்ணுங்க சார். இப்ப சொல்லு. இன்னும் என்ன வேணும் யுவர் ஆனர்? இவங்களுக்கு இப்பவே தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு யுவர் ஆனர். வக்கீல், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யுவர் ஆனர், இந்த வீடியோவை வேணும்னே கடைசி நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இது பொய்யான வீடியோன்னு என் கட்சிக்காரர் சொல்றாங்க. ஒரு வீடியோவை பார்த்த உடனே அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் யுவர் ஆனர். முதல்ல வீடியோவை அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உண்மையான வீடியோ தானான்னு ரிப்போர்ட் வாங்கணும். அதுக்கெல்லாம் டைம் வேணும் யுவர் ஆனர். ஏன்னா இதுல இருக்கிறது என் கட்சிக்காரர் தானா இல்லையான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏதாவது மார்பிங்கோன்னு சந்தேகமா இருக்கு. சார் சத்தியமா இது நான் இல்ல சார். இப்படியே நாங்க எதுவுமே நடக்கவே இல்ல சார். ஏமா இந்த வீடியோவை பார்த்தும் கூடவா தெரியல? எப்படிமா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த வீடியோவே பொய்ன்னு சொல்றீங்க? பதினைந்து நாட்கள் பூஜாவை காவலில் வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ என்ன அவனுங்க படுகலான்னு வந்தா கரண்ட்டை கட் பண்ணி விட்டானுங்க. இரு நான் போய் கேண்டில் எடுத்துனேன். இங்க பாரு, இது ஏன் ரூம். கேண்டில் எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா அங்கேயே நில்லு. என்னையா நீ ஓ ரூம்னே இருக்கிற? இவ்வளோ நாளா நானும் இதே ரூம்ல தானே இருக்கிறேன், எனக்கு தெரியாதா? உன்னை விட இந்த ரூம்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தான் நல்லாவே தெரியும். ஏய் பேசாம இரு. சொன்னா கேளு. நீ ஒண்ணு பூமி இல்ல, சரியா? நான் தான் சொன்னல அங்கேயே நில்லுன்னு. எதுக்கு நகந்த? நீ வந்து என் மேல உளுந்துட்டு இப்ப என்ன குத்தம் சொல்லுற? இங்க பாரு, முதல்ல நீ எந்திரி எந்திரி. யோ என் மேல இருக்கிற நீ தான் என் முதல்ல எந்திரிக்கணும். நீ வந்து என் மேல உளுந்துட்டு எந்திரின்னுகிற. நீ எந்திரி முதல்ல. வேணும்னே பண்றியா? ஆமா ஆமா, எங்களுக்கு ரொம்ப ஆசைதான். அதனாலதான் வேணும்னே வந்து இச்சம் பாரு. நீ இடிவே இல்லல்ல, நான் தான் பார்க்க வந்து இஷ்டனா? இரியா இரு, செயின் மாட்டிக்கிச்சு. ஏன் இப்படி உன் தாலியை என் செயின்ல சிக்க வச்ச? ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை பாரு உன் செயின்ல கொண்டாந்து என் தாலியை சிக்க வைக்கணும்னு. பண்றதெல்லாம் நீயே. எல்லாத்துக்கும் என்ன குத்தம் சொல்லிருக்கா? இங்க பாரு, சீக்கிரம் எடு, சரியா? இரியா நல்லா மாட்டிச்சு. மொல்ல எத்தாதான் வரும். இரு. ஐயோ இதெல்லாம் சரி வராது. நீ தாலியை கழட்டு. நானும் செயினை கழட்டுறேன். அதுல இருந்து உருவி எடுத்துக்கலாம். என்னது தாலியை கழட்டுறதா? அதெல்லாம் நம்மளாண்ட ஆவாது. ஏய் என்ன சீன் போடுறியா? நடந்தது டிராமா கல்யாணம், டிராமா தாலி. இதுமோ நிஜ தாலி கட்ட மாதிரி ரொம்ப சீனா போடுற. நீ முதல்ல தாலியை கழட்டு, நான் செயினை கழட்டுறேன். கழட்டு. என்னாலாம் கழட்ட முடியாதியா? கழட்டுவே கழட்ட மாட்டியா? கழட்டுன்ற. இத பாரியா, நீ வேணா உன் செயினை கழட்டு. என்னாலலாம் தாலியை கழட்ட முடியாது. ஐயோ, என்னமோ நான் ஆசைப்பட்டு தாலி கட்ட மாதிரி கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. என்னால தாலியை கழட்ட முடியாது. உன்னால ஆனதை பாத்துக்கோ. எல்லாம் என் நேரம். யோ உன்னோட அவசரத்தையும் கோவத்தையும் இதுல காமிச்சேன்னா அவுராது. இரு நானே அவுக்குறேன். உனக்கு நான் ஓவரா இடம் கொடுத்துட்டேன். நீ யாருன்னு தெரிஞ்ச அன்னைக்கு உனக்கு காசை செட்டில் பண்ணி அனுப்பியிருக்கணும். எனக்கு சில விஷயங்கள் நடக்கணும்னு நான் பல்ல கடிச்சிட்டு உனக்கு கூட வச்சிருக்கேன். அதை நீ யூஸ் பண்ணி ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. இனிமே நீ இப்படி பண்ணுன அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்னையா பண்ணுவ? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உன் ரூம்ல உன்னோட பெட்லயே உன்னால படுக்க முடியல. என்ன பண்ற முடியும் உன்னால? இந்த விஷயத்தை போய் அத்தை கிட்ட சொல்லணுமே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் சண்முதி இப்படி கோவமா பேசுற? வேற எப்படி பேசணும் கார்த்திக்? சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நான் இப்படிதான் பேசுவேன். எப்படி இந்த பாலை உன் கையில கொடுத்து உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஃபர்ஸ்ட் நைட். கார்த்திக், நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும். எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் ஒன்னும் துரோகம் பண்ணல. எப்படி ஆளை மாத்தி உன்னோட அடையாளத்தையே மாத்தி ஒரு பொண்ணு ஏமாத்தி தாலி கட்டினா அதுக்கு பேரு துரோகம் இல்லைல்ல? அதான் சண்முதி, நானும் என் அம்மாவும் ஏன் இப்படி அடையாளத்தை மாத்திட்டு வந்தோம் சொல்லிட்டோம்ல. கார்த்திக் ப்ளீஸ், உன் அம்மாவை பத்தி நீ பேசாத. நான் அவங்க மேல மரியாதை வச்சிருந்தேன், மதிப்பு கொடுத்தேன். கடைசியில நான் தான் ஏமாந்து நிக்கிறேன். ஆனா உன்னை நான் ட்ரூவா தானே லவ் பண்ணேன். என் மனசை அப்படியே தானே உனக்கு கொடுத்தேன். என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு பயமா? அதனாலதான் என்கிட்ட சொல்லலையா? ஆமா,
அப்ப நீ நிஜமா என்ன காதலிக்கல, லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்க. அப்போ என்ன உன்னோட வைஃப் வானதியா பாத்திருக்கல? நான் தான் ஏமாந்திருக்கேன். நீ சிரிச்சு பேசினதெல்லாம் நம்பி ஏமாந்திருக்கேன். நீ ஒரு அப்பாவே பயந்த சுபாவம், உனக்கு யாருமே இல்லைன்னு ஒவ்வொரு விஷயமா நம்பி ஏமாந்து பறி கொடுத்திருக்கேன். என் அப்பா சொன்னதையும் கேட்கல, அவரு மனசையும் மாத்தி அவரையும் ஏமாத்தி என் வாழ்க்கையே. நீங்க யாரு ஏமாறல, உனக்கு இது நல்ல வாழ்க்கைதான். அது உன் கூட இல்ல, இந்த ஜென்மத்துல நான் ஒருத்தங்கிட்ட ஏமாந்திருக்கேன். என்னை ஏமாத்தி என் கழுத்துல அவன் தாலி கட்டியிருக்கான். என் படிப்பு, என் லாயர் பிராக்டிஸ், என் அப்பாவோட பேரு புகழ, இது எல்லாத்தையும் என்னோட முட்டாள்தனத்தினால நான் கெடுத்து வச்சிருக்கேன். சும்மா விட மாட்டேன் கார்த்திக், நிஜமா சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் ஏன் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு பாத்துட்டு இருக்கியா? நான் உன்னை டார்ச்சர் பண்ணதான். ஏண்டா அவகிட்ட போய் சொன்னோம், ஏண்டா ஏமாத்தணும்னு நினைச்சு நினைச்சு நீ வருத்தப்படணும் கார்த்திக். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் உன் கூட வாழ வந்திருக்கேன் நினைச்சியா? என்ன உன் வைஃபா நினைச்சு பேசுறது பழகிறது எதுவும் வேண்டாம். நான் சண்மதி, வெறும் சண்மதி, புரியுதா? ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த சண்மதி கார்த்திக் கூட சண்டை போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு ஓடுற வரைக்கும் அம்மா ஒவ்வொன்னா இறக்கிட்டு இருப்பேன். வேடிக்கை பாரு. பள்ளிய பார்த்துட்டு அந்த சண்மதி அப்படியே கார்த்திகா தானே திட்ட போறா. என் அறிவு தங்கமே. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, தேங்க்யூ. பள்ளி ஏமா பிரிக்க வழி பண்ணுவேன்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர வழி பண்ணிருக்க. என் அறிவு குழந்தை, அவசர கொடுக்க கொஞ்சம் பொறுமையா இருடி. என்ன நடக்குதுன்னு பாப்போம் வா. நான் உன்கிட்ட ஹாட் வாட்டர் கேட்கவே இல்லையா கார்த்திக்? என்ன ஹெல்ப் பண்றியா? உன் ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இதுவே லாஸ்டா இருக்கட்டும். கார்த்திக், ஏன் இப்படி கேவலமா பிஹேவ் பண்ற? சண்மதி, என்னம்மா நீ மாப்பிள்ளை நிக்க வச்சு கேவலம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. சண்மதி, என்ன ஆச்சு? ஹோ, உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது இல்லையா? நான் வெந்நீர் உன்கிட்ட கேட்டனா? மா, நீ ஸ்வேதா கிட்ட தான் கேட்ட. ஆர்த்தி தான் கொண்டு வந்துட்டு இருந்தா. அதுக்குள்ள மாப்பிள்ள தான் உன் மேல இருக்கிற அக்கறையில அவரே தண்ணி கொண்டு வந்தாரு. இப்ப என்ன ஆயிடுச்சதுக்கு? இது என்னது? என்ன மணி?
ஐயோ என்னடி இப்படி இருக்கு? நீங்க முதல்ல கைய மூடுமா. என்ன மணி பல்லில கையில வச்சிட்டு இருக்க? இங்க பாரு, பல்லினா எனக்கும் அலர்ஜி, என் பொண்ணுக்கு அலர்ஜி. முக்கால்வாசி பொண்ணுங்களுக்கு பல்லினால பிடிக்காது. இவ்வளவு ஏன் வானதி கூட பல்லினா அவ்வளவு பயம். ஓ, வானதிக்கு அலர்ஜி. அப்போ நான் இத பார்த்து பயந்து அலறிட்டு வந்து உன்னை கட்டி பிடிச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கேன் இல்லையா? ஏன் இப்படி கேவலமா யோசிக்கிற கார்த்திக்? ஏன் இப்படி தப்பா பேசுற? நான் ஏதோ பல்லி எடுத்து பக்கெட்ல போட்ட மாதிரி பேசுறேன். ஆமா, பல்லிய நீதான் போட்டிருக்க. சண்மதி, என்னமா நீ? பல்லியில யாராவது கையில புடிச்சு போடுவாங்களா? அது ஏதோ தெரியாம தவறி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கோம். அதுக்கு போய் நீ ஒரேடி கோச்சுக்கிற? இது நெஜ பல்லி கிடையாது, ரப்பர் பல்லியான அதுவா விழுமா? ரப்பரா? நான் பல்லிக்கு பயப்படுற வானதி கிடையாது, சண்மதி. இனிமேல இந்த மாதிரி சீப்பான பிஹேவியர்லாம் வேண்டாம் கார்த்திக். இல்ல சண்மதி, இது எப்படி வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நீ சொல்றத என்ன நம்பணும்னு சொல்றியா? ஏற்கனவே நிறைய பொய் சொல்லிட்ட கார்த்திக். இதுக்கு மேலே உன்னை நம்ப முடியாது. நம்பவே கூடாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ப்ரோ, இப்போ உனக்கு என்ன? நீ வச்சிருக்கிற நகை அன்னி கழுத்துக்கு சரியா இருக்குமா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? இதுக்கு ஏன் ப்ரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? தோ பக்கத்திலேயே மகா இருக்காங்களே, அவங்க கழுத்துல வச்சு பாரு. இதுல என்ன ஆயிருப்போகுது? டேய், அண்ணே, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அவ கழுத்துலயே வச்சு பாரு, சரியில்லைன்னா வேற பாத்துக்கலாம். போங்க விக்ரம், போங்க பாஸ், எழுந்து போங்க. ப்ரோ போ ப்ரோ. அம்மா ஓகேவா? நல்லா இருக்கு. உனக்கு ஓகேவா? ஓகே தானே? ஓகே. இப்போ இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, காட்டு. எப்படி இருக்கு மகன்? ஆர் யூ ஷூர்? இன்னும் ஒன்று ட்ரை பண்ணலாம். உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? ஸ்வேதா, என்னடி நடக்குதாங்க? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஐசு, அங்க பாத்தியா? அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி ஒரு ஜோடி பொருத்தன்னு? ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் பேர். ஆமாங்க, அவ்வளவு அழகா இருக்காங்க ரெண்டு பேரும். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க இப்படி சொன்னீங்க? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா? உங்க அண்ணனுக்கும் அனுவுக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுறீங்க? ஏன் பேசக்கூடாதுன்னு நான் கேக்குறேன். எனக்கெல்லாம் விக்ரம் மகா ஒண்ணு சேரணும் தாப்பா ஆசை. எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சுதான். ஆனா என்னைக்கு அனுவ அவர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரோ, நான் அப்பவே என் முடிவை மாத்திக்கிட்டேன். மகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க வச்செல்லாம் சொல்ல முடியாது. ஆனா போறதுக்குள்ள சொல்லிடுவேன். சரியா? அப்பல போதுமியா? நீ அளவு பாக்குறியா இல்ல ஆளை பாக்குறியானே தெரியலையே. சாரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேடே நில்றா, நீ எதுக்கு இங்க வர்ற? நான் சக்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசி என்ன பண்ண போறேங்கிற? டேய் நீ எதுக்குடா அவங்க கிட்ட பேசணும்? அப்பா ப்ளீஸ் பா, நீங்களும் என்னை காயப்படுத்தாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட பேசணும். பேசி என்ன பண்ண போறாங்கற? டேய் ஏற்கனவே சக்தி உன் மேல கோவமா தான் இருக்கான். தேவையில்லாம எதையாவது பேசி இன்னும் அந்த கோவத்தை அதிகப்படுத்தாம போ. அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது. அட குற்ற உணர்ச்சி எல்லாம் உனக்கு இருக்கா? பாரு சீதா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் இவன் வாயில இருந்து வருது. அப்படி சொல்லாதீங்கப்பா. அப்பா நிஜமாவே எனக்கு சக்தியை நினைச்சா ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதான் ஏன்? ஏன்னா அவன் எந்த தப்பும் செய்யாதவன். எல்லா தப்பும் என்னோடது. ஆனா அவன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான். ஓஹோ, செய்யாத தப்புக்கு தண்டனை. அப்போ நான் 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தனே, அதுக்கு என்னப்பா பேரு? ஏய் சொல்லுடா, அதுக்கு என்ன பேரு? ஊர் உலகம் இன்னைக்கு வரைக்கும் என்ன கொலைகாரன் நினைச்சிட்டு இருக்கு. தணிகாச்சலத்தை கொன்னது இன்னைக்கு வரைக்கும் நான் தான் நம்புறாங்க. உண்மையா என்ன நடந்துச்சு? அந்த கொலையை செஞ்சது நான் இல்ல. நீ, உங்க அண்ணன், மாமன், மச்சான் எல்லாரும் சேர்ந்து தானே செஞ்சீங்க. உங்களை பெத்த பாவத்துக்கு அந்த குற்றத்தை நான் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன். செய்யாத தப்புக்கு அப்ப தண்டனை அனுபவிச்சனே, அப்ப வராத குற்ற உணர்ச்சி இப்ப ஏன் வருது? சொல்லு ராஜா சொல்லு. பெருத்த கேட்க வந்துட்டான். நான் ஜெயில இருக்கும்போது ஐயோ நம்ம செஞ்ச கொலைக்கு அப்பா தண்டனை அனுபவிக்கிறாரு, அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நீங்க யாராவது ட்ரை பண்ணீங்களாடா? சொல்றா, ஒரு வாட்டியாவது என்ன ஜெயில வந்து பாத்தியாடா? இல்லையே. உங்க அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டி ஜாலியா எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க. அன்னைக்கு வராத குற்ற உணர்ச்சி இன்னைக்கு மட்டும் எப்படிப்பா வந்துச்சு? ஏய், இத நான் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறேன்? கடவுள் ஏதோ ஒரு வழியில உனக்கு புரிய வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்பா ப்ளீஸ் பா, என்ன பழி வாங்குறதுக்கு இது நேரம் இல்ல. நான் அவனை பாத்துக்கிறேனே, ப்ளீஸ் பா. சரிப்பா, பார்க்க முடியாது, நீ கிளம்பு. அதான் சொல்றாருல, கிளம்பு. ஆமா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சக்தி கிட்ட கேட்கணும். அதுக்கு மட்டுமாவது அவனை கூப்பிடுங்க. ஏய் சக்தி, சக்தி, சக்தி. இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன கூப்பிடுற? என்ன பெத்த புள்ள மேல பாசம் நிரம்பி வழியுதோ? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மன்னிச்சிடுறா. டேய், நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தாண்டா காரணம். டேய், நான் செஞ்ச தப்புதான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. நீ என்னோட சொந்த மகன், நான் பெத்த பிள்ளை. அதை வெளிப்படையா சொல்லிக்க கூட முடியாம இருந்த. சொன்ன பிறகும் உன்னை உரிமையா கொண்டாடி கூட வச்சுக்க முடியல. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குடா. பெத்த மகனோட பேர் என்னன்னு அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்பா நானாதான் இருப்பேன். என்ன ரவிதிவன்? தெரியல, விடு. சக்தி, உனக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் அது நியாயம்தான். என்ன திட்டு, என்ன அடி அடி அடி, என்ன வேணாலும் பண்ணுடா. ஆனா என் கூட பேசுறா, என்ன
அப்பான்னு கூப்பிடலாம் கூட பரவாயில்ல. முன்னாடி கூப்பிடுதியே காட்டு பூனை, அப்படி கூட சொல்லு. ஆனா பேசாம மட்டும் இருந்துடாதடா. எனக்கு புரியுதுடா, உன் கோபத்துல உண்மை இருக்கு. அதெல்லாம் சரிதான். சரி, நான் என்ன செஞ்சா நீ என்ன ஏத்துப்ப? டேய் சக்தி, அது என்னவா இருந்தாலும் சரி, அப்பா பண்ற. அப்படியா? நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? பண்றேன்டா. நீயும் தாத்தாவும் பேசினதை நான் கேட்டேன். என்ன கேட்ட? அதான், அந்த கொலையை செஞ்சது தாத்தாவே இல்ல. என்னடா இது, பாத்தியா? நீங்க தான் பேசிக்கிட்டீங்களே, அத நான் கேட்டேன். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். சொல்லுங்க, அந்த கொலையை பண்ணது நீங்க தானே? அப்படின்னா தாத்தா கொலை செய்யாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அது தெரிஞ்சும் நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ நீ கேட்டல்ல, நீ என்ன செஞ்சா நான் மன்னிப்பேன்னு. நீ தான் அந்த கொலையை செஞ்சேன்னு உண்மையை ஒத்துக்கோ, அப்ப மன்னிக்கிறேன். என்ன ஒத்துக்கிறீங்களா? என்னடா இப்படி சொல்றானேடா? என்ன பாக்குற? நான் உன்னை மன்னிக்கணும்னா அதுக்கு இது மட்டும்தான் வழி. முதல்ல நீ தாத்தாவுக்கு நல்ல மகனா இரு. அப்புறமா நான் உன்னை அப்பாவா ஏத்துக்கணுமா வேணாமான்னு அப்புறமா யோசிக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். अंदर आवो. ஏய், யாரா நீங்க? என்னடா பண்றீங்க? சத்தம் போட்டே இங்கே கொன்னு போட்டுருவேன். அவோ மேரே சாத். கைய விடுடா. யாராவது இருக்கீங்களா? ஏய், கைய விடு. ஏய், கைய விடுடா. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. விடுடா. என்ன விடு. டோர் ஓபன் பண்ணு. யாராவது வாங்க. என்ன காப்பாத்துங்க. விடு. ஏய், ஏய். சார் சொல்லு சார். உன்னை நான் அவளை கொலை பண்ண தானே சொன்னேன். நீ அவளை எங்க தூக்கிட்டு போற? சார், அந்த இடம் பப்ளிக் அதிகமா வர இடம். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் சார். அதான் நம்ம இடத்துக்கு நம்ம கூட்டு போறோம். நான் தப்பா நினைச்சிட்டேன். சிங்கு சொன்ன வேலை தவிர தப்பான வேலை எதுவும் செய்ய மாட்டான் சார். கொலைனா கொலை மட்டும் தான். நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க சார். நான் வரேன், நீ போயிட்டு இரு.
என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா, வாய் கட்ட மட்டும் அவுத்து விடுங்க. டேய் முண்டம், உன்னை கடத்துற மாதிரி நடிக்க சொன்னா இதுக்கு இப்படி கை கால்லாம் கட்டி போடுற? இதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ற? மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? கொன்றுவேன். முடியலடா சாமி. கொஞ்சம் உயிரை வாங்க சும்மா வாயேன். அமைதியா வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.